வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்க நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு நிலம் கையகப்படுத்தும் சட்டம். இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2014 இந்த பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்ததில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இதை ஏன் அந்த ஒரு கட்சியை தவிர்த்து பிற கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன? இடதுசாரிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டுமல்ல, ஆம் ஆத்மி உட்பட பல்வேறு மாநில கட்சிகள் என அனைத்துமே இந்த சட்டத்தை கண்டு அச்சப்படுவதற்கு என்னென்ன கூறுகள் இதில் இருக்கின்றன? இன்று இதை கடுமையாக எதிர்க்கிற காங்கிரசும் ஒரு காலத்தில் அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் தான் இது. அந்த காங்கிரஸ் கூட இதை கடுமையாக எதிர்க்கிறது. அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்திற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? காங்கிரஸ் பாஜக இரண்டு கொண்டு வந்ததையும் இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள். அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? காங்கிரஸ் கொண்டு வந்த போது பாஜகவும் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் இந்த சட்டத்தில் என்ன அப்போது எதிர்த்தலிருந்து இப்போ ஆதரிப்பதிலிருந்து என்ன இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்கிறது. இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் என்பது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டம் 1894 ஆண்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. இப்போது மக்கள் அதிகளவு விழிப்புணர்வு பெற்றதால் சற்று நவீனப்படுத்தி காங்கிரஸ் அரசு இதை 2011 ஆண்டு கொண்டு வந்திருக்கிறது. தற்போது அது குறிப்பிட்ட சலுகைகளை கூட பறித்து கொண்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பது இடதுசாரிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை பொதுவாக நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இதில் உள்ள கூறுகள் என்ன? இதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? இது உண்மையில் விவசாயிகளுக்கு பாதிப்பா, நிலமற்ற விவசாயிகளுக்கு பாதிப்பா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேச இருக்கிறார்கள் நமது விருந்தினர்கள். இந்த விவாதம் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்துரிதாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் முருகன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பிரமுகர் சிதம்பரம் அவர்களும் அவர் தரப்பு நடுவண் அரசு தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், இப்ப இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி ஜந்தர் மந்தர் போய் அண்ணா சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அண்ணா சார் ரெண்டு நாளா எனக்கு தெரிந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு சட்டம் பாஸ் ஆகக்கூடாங்கிறதுக்காக மட்டும் அண்ணா சாரை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அப்ப இது ஏதோ அரசியல் கட்சிகளும் தாண்டி அவர் இதுல ஆர்வப்படுறாருன்னா ஏதோ அவர் மாநிலம் சார்ந்தோ இல்ல வேற ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குன்னு தான் இதுல அர்த்தம். வைகோ அவர்களும் இதை போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்க மீத்தேன் திட்டத்துக்கு தொடர்ந்து மதிமுக ஒரு காவிரி பாதுகாப்பு இயக்கமே தொடங்கி அவங்க தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அங்க போயிருக்கிறாங்க. அங்க போய் டெல்லி ஜந்தர் மந்தர்ல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இதுக்கு நானும் குரல் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மதிமுக முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு இந்த சட்டத்துல என்ன இருக்கு? பல விஷயங்களை நீங்க எதிர்த்திருக்கீங்க நடுவண் அரசு. இவ்வளவு தூரம் வீரியமா வைகோ அவர்கள் இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஊழல் என்கின்ற மைய இழையிலே அண்ணா சாராவுடைய இயக்கம் ஒரு தீப்பொறி போல இருந்தது. நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அது ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஏற்கனவே இங்கே பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இங்கே நதிநீர் பிரச்சனைகள், மீத்தேன், நியூட்ரினோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கட்சி மாட்சியங்களுக்கு அப்பால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு தான் கட்சி கொடிகளையே காட்டாமல், கட்சியினுடைய வண்ணத்தை காட்டாமல், நமக்குள்ளே வண்ணங்கள் வேறுபட்டாலும் எண்ணங்கள் வேறுபடவில்லை என்பதை நாம் காட்டியாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு பாலைவனாகிவிடும் என்கின்ற எச்சரிக்கையோடு தொடர்ந்து போராட்டங்கள். மீண்டும் மார்ச் 11ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட பல இடங்களிலே மத்திய அரசு அலுவலகங்களை பூட்டு போடுகின்ற போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மேத்தா பாட்கேர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் மேத்தா பாட்கேர் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் சுற்றுச்சூழலுக்காக, அவரை சந்தித்த பொழுது டெல்லியிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே போனார்கள். அதாவது இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் ஊழலை கடந்து இன்றைக்கு நிலம் கையகப்படுத்துகின்ற சட்டத்தை எதிர்த்து அண்ணா ஹசாரே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் ஒன்றும் ஓட்டுக்காக வந்தவர் அல்ல. அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த தேசம் உணர்ந்திருக்கிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்ல, வரலாறு திரும்புகிறது என்று சொன்னால் இப்பொழுது வரலாறு திரும்பி இருக்கிறது. இதே லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஏற்கனவே 1864 ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மீண்டும் அதை போன்ற ஒரு சட்டம் இப்பொழுது 2014 வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்த்தே தீர வேண்டும். அதனால்தான் ஒருத்தன் சொன்னா, வெள்ளை வியாபாரிகள் விரட்டப்பட்டு விட்டார்கள், ஆனால் கருப்பு வியாபாரிகள் கடை திறந்திருக்கிறார்கள். அந்நியன் சுரண்டும் பொழுது ஆத்திரப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு நம்மை சொந்தமே சுரண்டி கொண்டிருக்கிறது என்பது இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் உறுதியாகிறது. 2013 ஒரு திருத்தத்தை யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 என்று எடுத்து கொண்டு வந்தார்கள். அதிலே கூட என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிலத்திற்கு உண்டான கைட்லைன்ஸ் வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூ நகர்ப்புறமாக இருந்தால் 2 மடங்கும், கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கும் தரலாம் என்ற மாதிரி இருக்குது.
இருந்தாலும் கூட ஒரு நிலத்தை எடுக்கும் பொழுது 80% விவசாயிகளுடைய அந்த அந்த ஒத்துழைப்பு ஒப்புதல் இருந்தால்தான் எடுக்க முடியும் என்கின்ற நிலைமை இருந்தது. அது இதுலயே அறவே கிடையாது. எல்லாவற்றையும் எடுத்து எந்த அனுமதி இல்லாம எடுத்துக்கலாம். நஞ்சையாக இருந்தாலும் சரி, புஞ்சையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதையும் எடுக்கலாம் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. ஆக இவங்களுக்கு மறுவாழ்வு மறு குடியிருப்பு பத்தி சொல்லவே இல்லை. முன்னெல்லாம் எடுத்தாங்கன்னா இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 1,25,000 ரூபாய் முதல்ல கொடுக்கணும்னு இருக்குது. இல்லது அந்த அந்த நிலம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு இருக்குது. இல்ல குறைஞ்சபட்சம் 5 லட்சம் கொடுக்கணும்னு இருக்குது. எடுத்த அந்த நிலத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். 5 வருஷத்துக்கு மேல இருந்தா திருப்பியும் மறுபடியும் நிலம் யாருக்கு எடுத்தோமோ அவனுக்கு கொடுக்கணும்னு. இதையெல்லாம் முடிஞ்சு விட்டு மீண்டும் ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் எப்படி ஆண்டான் அடிமை என்கின்ற வகையிலே நாங்கள் தனியார் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் எடுப்போம், தனியார் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் எடுப்போம், யாரும் எதையும் கேள்வி கேட்க முடியாது, நீதிமன்றத்திற்கு போக முடியாது என்று சொன்னால் ஒரு சாடிஸ்ட் அரசாங்கமாக இன்றைக்கு மோடி சர்க்கார் இருந்து விட்டது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. சரிமா சார், நான் உங்கள்கிட்ட வைக்கிற விரும்புறேன். இப்போ அவர் நேரடியா இப்ப நடுவண் அரசு பாரதிய ஜனதா அரசுனால நேரடியாவே மோடி கவர்மெண்ட்டை பத்தி விமர்சிச்சு இந்த சட்டத்தை சொல்லிட்டாரு. ஆனா இது கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தான் அதுக்கு மூலம். அதைத்தான் நீங்க இன்னொரு வடிவில் இந்த குடியரசு அமைப்புக்கு ஏற்ற வகையில் நீங்க தான் 2011 அதை கொண்டு வந்தீங்க. வந்தப்பையும் கடுமையா எதிர்ப்பு வந்தது. இதே குரல் தான் அப்பயும் வந்தது. விவசாயிகளுக்கு எதிரானது, நிலமற்ற கூலிகளுக்கு எதிரானது, நிலமுடைய விவசாயிகளுக்கும் எதிரானது. 60 விழுக்காடு 80 விழுக்காடு நீங்க பாட்டுக்கு அனுமதி இல்லாம எப்படி எடுக்கலாம்னு வந்தது. இப்ப நீங்க பாரதிய ஜனதா அரசை ஒட்டுமொத்தமா அந்த சட்டத்தை விமர்சிக்கிறீங்களா, அவங்க அந்த திருத்துனாங்களே அந்த கூறுகளை மட்டும் விமர்சிக்கிறீங்களா? இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்டம் என்பது 1894 வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த சட்டம். தொடர்ந்து 65 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்து கொண்டு வந்தது. ஒரு முறை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வேதாந்தா நிறுவனத்துக்கு 30,000 கோடியில அங்கே ஒரு தொழில் தொடங்குவதற்காக நிலம் ஒதுக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் துறையெல்லாம் அனுமதி கொடுத்த பின்னால் அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் கடுமையாக எதிர்த்து போராடுகின்ற ஒரு நிலையில் இது ராகுல் காந்திக்கு கொண்டு வரப்பட்டது. ராகுல் காந்தி நேரடியாக ஆய்வு செய்த பொழுது அந்த மலைவாழ் மக்கள் யாரையும் நீங்க காலி செய்து விட்டு வேதாந்தா நிறுவனம் அங்கே தொழில் தொடங்குவதை ஏற்க முடியாது என்று அந்த அனுமதியை ரத்து செய்து வைத்தவர் ராகுல் காந்தி. அதற்கு பிறகு ஊபியில நிறுவனத்துக்கு சார்பா இருந்தார். இல்ல அது தவறான செயல். நான் இந்த திட்டம் வந்ததுக்கே ராகுல் காந்தி தான் முக்கியமான காரணம் என்பதற்கு நான் விளக்கம். இந்த சட்டம் நில கையகப்படுத்தல் ஆமா, இந்த சட்டம் வந்ததுக்கே ராகுல் காந்தி தான் முக்கியமான காரணம். ஜெயந்திரராஜ் சம்பந்தமா நமக்கு இதே மேடையில் நான் பேசியிருக்கிறேன். அடுத்தபடியா உத்தரப்பிரதேசல பட்டா பர்சல்ங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இதே போன்று பணக்கார வர்க்கத்திற்காக வேண்டி நிலம் கையகப்படுத்துகின்ற ஒரு நிலை எடுத்தப்படும் போது அந்த கிராம மக்களும் கொதித்தெழுந்தார்கள். அந்த இடத்துக்கு ராகுல் காந்தி போறார். போய் அந்த இதை இல்ல இது வேண்டாம், இந்த ஏழை மக்களை காலி செய்து விட்டு பணக்கார கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நிலத்தை ஒப்படைப்பதை என்னால் ஏற்க முடியாது என்று சொல்லி அங்கிருந்து டெல்லிக்கு வந்தவர், இதில் ஏதாவது நாம் திருத்தம் செய்தாக வேண்டும், இந்த சட்டத்தை மாற்றியாக வேண்டும் என்று முடிவெடுத்தவர் ராகுல் காந்தி. அதன் அடிப்படையில் தான் நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்தினுடைய விளைவு என்னன்னா, முதல்ல நீங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கோ இல்ல கவர்மெண்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ இல்ல ரயில்வேக்கோ இல்ல ராடு சாலை அகலப்படுத்துவதற்கோ எதுக்காக இருந்தாலும் அரசு துறை சம்பந்தப்பட்ட துறைக்கு நீங்க எடுப்பதா இருந்தால் நீங்க எவ்வளவு நிலம் எடுக்க போகிறீர்களோ, ஒரு 100 ஏக்கரா எடுக்கிறீங்கன்னா 100 பேர் அதுல விவசாயி இருக்காங்கன்னா அதுல 70 பேர் அனுமதி இல்லாமல் அந்த நிலத்தை நீங்க எடுக்க முடியாது என்ற திருத்தத்தை கொண்டு வந்தோம். அதுவே தனியார் துறைக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதாக இருந்தால் அந்த விவசாயிகளில் 80% பேருடைய அனுமதி வேண்டும் என்று நாம் கொண்டு வந்தோம். அப்படி கொடுப்பதற்கு அந்த கிராம சபையினுடைய அனுமதி முதலில் பெற்றாக வேண்டும். அது அந்த கிராம சபை அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது அதுதான். அப்படி இல்ல நிலத்தை எடுக்க வேண்டாம்னு சொன்னா அதுக்கு உரிய நிலம் வேற எங்காவது இருந்தால் அதை காட்டுகின்ற உரிமையும் அந்த கிராம சபைக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் விவசாயியோட அனுமதியோடு எடுக்கப்படுகின்ற நிலத்துக்கு நீங்க அன்றைய மார்க்கெட் வேல்யூவில் கிராம பகுதியாக இருந்தால் 4 மடங்கும் நகர பகுதியாக இருந்தால் 2 மடங்கும் அதற்கு நஷ்ட ஈடாக அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே கிராமப்புறமா இருந்தால் அந்த பகுதியில் குத்தகைக்கு வெள்ளாமடுகிறவர் இருப்பான். குத்தகைக்கு வெள்ளாமடுகிறவனா இருந்தால் அந்த குத்தகைக்கு இருந்தான் பாருங்க, அவனுக்கும் அவனுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். அதுல விவசாயத்தை செய்து கொண்டிருந்த விவசாய கூலிகளுக்கும் அவர்கள் ஈட்டுத்தொகை கொடுக்க வேண்டும். நகர பகுதியா இருந்தால் அந்த நகர பகுதியில் உள்ள இடத்துல யாராவது வாடகைக்கு இருந்தாங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டி கடை வைத்து வாடகைக்கு இருப்பாங்க, அந்த வாடகைக்கு இருக்கவங்க கூட நில சொந்தக்காரனுக்கு 2 பங்கு, அந்த வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ஈட்டுத்தொகை, இதையெல்லாம் கொடுத்துதான் நீங்க அந்த இடத்தை எடுக்க வேண்டும். அதிலும் தலித்து மக்களோ மலைவாழ் மக்களோ குடியிருக்கிற இடமா இருந்தால் அவர்களுக்கு சொந்தமான இடமா இருந்தால் பெரிதும் கவனிக்கப்பட்டு
நிச்சயமாக அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது என்ற அளவில் அவர் முழு சம்மதம் இல்லாமல் அந்த பகுதியில் நிலத்தை கையகப்படுத்துவதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற சரத்தெல்லாம் அதுல இருக்கிறது. ஏன்னா இவ்வளவையும் கொண்டு வந்த பிறகு இப்போ கடைசியில வேதாந்த கொடுத்தீங்களா கொடுக்கலையா? நீங்க கொடுக்கலையே, ரத்து செய்து விட்டோம். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க அது அந்த விவாதத்துல நான் சொன்னேன், இதை ரத்து செய்து விட்டோம். அதுல இவருக்கு பணக்காரனுக்கு ஆதரவா இருந்து விட்டார் என்றெல்லாம் ஜெயந்தி நடராஜன் ஏதோ சொன்னதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இடதுசாரிகளால் வேதாந்தா ரொம்ப தீவிரம். இந்த நிலம் கையகப்படுத்த கேட்டதுக்கு இடதுசாரிகள் எதிர்க்கல. இடதுசாரிகள் பல திருத்தங்களை கொடுத்தார்கள். இந்த திருத்தத்தை பத்தி, இந்த சட்டத்தை பத்தி பல நாட்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இடதுசாரிகள் பல திருத்தங்களை கொடுத்து அவர் சம்மதம் தெரிவித்தார்கள். கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி கூட பல்வேறுபட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவர்கள் சம்மதத்தோடு தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஏன் மாற்றப்படுகிறது என்றால், இது போன்ற கடுமையான சட்டங்களை வைத்திருந்தால் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க வருவதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் போய் சுற்றுப்பயணம் செய்த பொழுது, உங்கள் நாட்டில் நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் முதலில் இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை நீங்கள் மாற்றியாக வேண்டும். நாங்கள் ஒரு 100 ஏக்கரா எடுக்கிறோம் சொன்னா அது 4 மடங்கு எல்லாம் நஷ்டம் கொடுத்து நாங்கள் அவ்வளவு பெரிய விலை கொடுத்து அந்த நிலத்தை எடுத்து நாங்கள் முதலீடு செய்வதற்கு நாங்கள் தயாரா இல்லை என்று வெளிநாட்டு நிறுவனங்கள் சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒபாமா டெல்லிக்கு வருவதற்குள் அவசர சட்டம் என்ன அவசரம் வேண்டி கிடக்கிறது இந்த சட்டத்துக்கு? ஒபாமா இந்தியாவுக்குள் கால வைப்பதற்குள் இதை அவசரமாக இந்த சட்டத்தை திருத்தி, இல்லை விவசாயிகளுடைய அனுமதி தேவையில்லை, நில சொந்தக்காரர்களுடைய அனுமதி தேவையில்லை. இன்னொரு விஷயம் மிக முக்கியமா பேசப்பட்டது. நிலம்ங்கிறது மாநிலத்துக்கு சொந்தமான அந்த வரையறுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். இது மாநில சொந்தம் இல்ல, இந்திய அரசுக்கு சொந்தம். மாநில நிர்வாகம் வச்சிருக்கீங்க, மாநில அரசை கலந்தாலோசிக்க ஒரு குற்றச்சாட்டு இல்ல அந்த சட்டத்துல இருக்கு. முதல்ல கிராம சபை, முதல்ல விவசாயிகளுடைய அனுமதி, அப்புறம் கிராம சபை அனுமதி, அப்புறம் மாநில அரசின் அனுமதி, மூன்றும் நாங்கள் கொண்டு சட்டத்தில் இருக்கு. இப்ப இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் 70-80 பேர் கூட நில உடைமையாளர்களா அல்லது நில உடைமையாளர்கள் யார் நிலத்துக்கு சொந்தக்காரர்களோ அவர்களில் 70% பேர் அரசு துறையா இருந்தால் 80% பேர் தனியார் துறைக்கு எடுப்பதா இருந்தால். ஒரு சின்ன திருத்தம், 1894 இருந்து இந்த சட்டம் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கு. ஆனால் காலங்காலமா காங்கிரஸ் இருந்தாலும் கூட 2013 இந்த திருத்தம் ஏன் வந்தது என்பது தோழர் கொஞ்சம் அதையும் சொல்லணும். ஏன் வந்தது சொன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த சரத்துக்கெல்லாம் வந்தது. அதாவது தனியார் அரசு அப்படின்னு சொன்னா 70% தனியார் மாத்திரம் சொன்னா 80% மக்களுடைய விருப்பத்தை ஒப்புதலை கேட்கணும்ன்றது உண்மைதான். ஆனா 2013 ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரிசால மாத்திரம் இல்ல, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், மராட்டியத்தில் இருக்கின்ற ராய்காட் என்கின்ற பிரதேசத்தில் வரும்போதுதான் மிகப்பெரிய கலவரம்லாம் வந்தது. மிகப்பெரிய கலவரம் வந்தது. அந்த கலவரம் வந்த பிறகுதான் 5 லட்சம் கோடிக்கு பெருமான மதிப்பிலான நிலங்களை இனி ஆர்ஜிதப்படுத்த முடியாது, லேண்ட் அக்வயர் செய்ய முடியாது என்கிற காலகட்டத்திலே மக்கள் போராட்டம் வெடித்த பொழுது ராஜீவ்காந்தி சொல்லியிருக்கலாமே, அந்த நெருக்கடியின் அடிப்படையில் 2013 வந்தது. ஆனா உள்ளதும் போச்சுடா நொல்ல கொண்டான்ற மாதிரி அதிலே கொண்டு வந்த திருத்தங்களை இவர்கள் சுத்தமாக துடைத்து விட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல நாங்கள் சட்டம் கொண்டு வந்த பொழுது இப்பொழுது பேசுகின்ற மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லா இயக்கங்களுமே இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள், பெரிய சரத்துக்களை பத்தி யாரும் பேசியதே இல்லை. தமிழகத்தில் சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட நாடாளுமன்றத்தில் நமது குரல் சொல்லிட்டு வைகோவுடைய புத்தகத்தை நீங்க படிங்க, வெளிப்படையா இதை பாராட்டல. திருத்தம் கொண்டு வந்த பின்னால் இதை அனைத்து கட்சிகளும் போராட்டத்தை நாங்கள் வைகோ அவர்கள் டெல்லி வரைக்கும் போய் போராடுகின்ற இந்த நிலைப்பாட்டை நான் முழுவதுமாக வரவேற்கிறேன். அன்றைக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வந்த பொழுது பெரிதாக கண்டு கொள்ளாத இந்த அரசியல் இயக்கங்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், இன்னைக்கு பாரதிய ஜனதா திருத்தம் கொண்டு வந்த 4 லட்சம் பேர் சொன்னதையே கண்டு கொள்ளவில்லை. இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களும் இதை கண்டு கொண்டதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிமா சார், இப்ப அதாவது அந்த சட்டத்தை அவர் சொல்றாரு, ஆனா அந்த சட்டமே இது மக்களுக்கு எதிரானதுதான், விவசாயிகளுக்கு எதிரானதான். விவசாய நிலங்களை தனியாரும் அரசும் இது போல பறித்து பெருநிறுவனம் கொடுக்கறதுக்கான விஷயம் தானே ஒழிய அதுவுமே மக்களுக்கு சார்பானது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறப்ப, அதில் சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறைப்படுத்தப்படுமான்னு தெரியாத சூழ்நிலை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரிவிலேஜ் சலுகைகளை கூட நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு இப்ப அனுமதி பெறாமலே நாங்க நிலங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. முழுக்க முழுக்க மக்கள் விரோத சட்டமால தெரியுது. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகள்ல சமீபத்தில் ரியல் எஸ்டேட்ல
20% மேற்பட்டவங்க ரியல் எஸ்டேட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் ரொம்ப கட்டுப்படியாகாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் அழிஞ்சது எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல இங்க தஞ்சாவூர்ல வந்து 4 நாள் கூலி அதிகம் கேட்டு போராடுவாங்க. வெறும் 4 நாள். ஏன்னா அதுக்கு மேல அவங்க சந்தா தரமாட்டான். இங்க வந்து என்ன செய்வாங்க, அரிசி விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சுமா. அரிசி விலை உயர்ந்தாதானே கிராமத்துல உள்ளவனுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியும். இப்ப 250 ரூபாய் சம்பளம். ஆனா சென்னைக்கு கல்லு மண்ணு தூக்கம் வந்தா 450 ரூபாய் சம்பளம். அரிசி முதலாளிக்கு இல்லாம தொழிலாளருக்கு சம பங்கிட்டு முதலாளி தொழிலாளி இல்ல 2 பேரும் வாங்கி விட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி உற்பத்தி பொருள் விலையா நம்ம முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு வந்து ஓகே போனஸ் கொடுக்கவே போராட வேண்டியது இருக்கு. இத வந்து அவங்க வந்து சம பங்கிட்டு கொடுக்குறாங்களா? 22 ஏக்கர் நிலம் இருந்துச்சு எங்களுக்கு. அப்ப 15 ஏக்கர் நிலம் சீலிங். உடனே எங்க அப்பா அண்ணனுக்கு தம்பிக்குன்னு பிரிச்சுட்டாரு, பிரிச்சு காமிச்சிட்டாரு. தப்பிச்சோன்னு வச்சுங்களேன். இந்த நிலத்தை இப்ப விற்க சொல்லிவிட்டான். ஏன் தெரியுங்களா? இனிமே விவசாயம் செய்யறவங்க முட்டாளு. இலவசமா அரிசி கிடைக்கும் போது விவசாயம் பண்ணலாமா? அப்ப கரும்புங்கிறது பணப்பயிருங்க. எல்லாரும் பொறாம போடுவாங்க. இப்படி ஒரு சட்டம் வரும்போது உங்களுக்கு அவசரப்படாங்க. அது இல்லைங்க, நோக்கம் அது இல்ல, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் அதுக்கு. அதாவது கரும்புங்கிறது பணப்பயிர் ஒரு காலத்துல. இப்ப என்னாச்சு, கரும்பு விவசாயம் பண்ணவனு அவங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அத்தியாவசியமான தேவை என்ற பெயரில் நாம இந்த விவசாயிகளை கொன்னுட்டோம். அதனால எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இப்ப அங்க வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லைங்க. வயதானவர்கள் தான் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. 100 ரூபாய் ஒரு நாளைக்கு. அது 100 ரூபாய் பத்தாது, அது வேற விஷயம் வச்சுங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, விவசாயம் சீரழிந்து என்ன எல்லாருக்கும் அரிசி வேணுமா, அப்ப அவன் ஜாவணுமா? அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் ஹைடெக் சேலரிங்க. அவங்க என்ன விவசாயத்துக்கு வாழ்க்கை இல்லை. அதான் நீங்க சொல்ல வர்றீங்க. ஆக விவசாயம் சீரழிந்த காரணத்தினால இவ்வளவு 20% மேல ரியல் எஸ்டேட் போட்டாங்களா? அப்ப யாராவது கவலைப்பட்டாங்களா? ஆனால் குஜராத்ல பாருங்க, தண்ணீர் பாயாதவங்களுக்கு தண்ணீர் பாய வைத்து அங்க நிலங்களை செழிக்க வைத்து 50% அதிகமான விவசாய வருமானத்தை ஈட்டி உலகத்துல எங்கனாலும் பால் உற்பத்தியில குஜராத் முதலிடம். கௌதம் அதானிக்கு அங்க ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அவசரமா 36,000 கோடி பேசக்கூடாது. நீங்க ஒரு முக்கியமான கருத்தை சொல்றீங்க, நான் பதில் சொல்லி ஆகணும். 2 பேரு அவர் கொஞ்சம் நியாயமா பேசுறவர் எனக்கு தெரியும். அவசர சட்டம் வந்துச்சு, போட்டாங்க. அது என்ன 6 மாசம் கூட 6 மாசத்துக்குள்ள பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணோம். நாங்க என்ன பண்ணோம், பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்த விட மாட்டாங்க. அவசர சட்டம் கொண்டாந்துட்டா பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா ஜாயிண்ட் செஷன் கொண்டாந்து நிறைவேற்றலாம். அது காட்டி கொடுத்தது காங்கிரஸ் தான். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, அவசர சட்டம் கொண்டாந்தோம். ஆனா இந்த 6 மாசத்துல விவாதத்துக்கு வந்துட்டு இப்ப விவாதம் பண்ணுங்க. மகாராஷ்டிரா அரசு திருத்தங்களை சொல்லிச்சுங்க. அந்த திருத்தங்களை காங்கிரஸ் அரசு தான் சொல்லிச்சு. அதை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு 2 விதமா பிரிக்கணும். அவங்க சொன்ன திருத்தமா இப்ப நீங்க சொன்ன அவங்க சொன்ன திருத்தத்தை அப்படியே ஏத்துருக்கோம். இதுங்க 2 விதமா பிரிக்கணும். ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் லேண்ட்னு பேர். இப்ப கிண்டியில ஒரு அற்புதமான ஒரு இது பார்த்தீங்களா, ஒரு 4 வழிச்சாலையை ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதை கொண்டு போய் இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொடுக்க முடியுமா? செய்ய முடியுமா? எவ்வளவு பில்டிங் அடிச்சிருக்காங்க. அதாவதுங்க, முல்லா கதையில ஒரு கதை, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒருத்தர் நகையை தொலைச்சிட்டு தேடுறாரு. தேடினதான் உடனே பரிதாபப்பட்டு, தங்க நகையா தொலைச்சிட்டீங்க, தேடுவோம்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் தேடினதும் இவர் கம்முன்னு இருந்தாராம். ஆமா, நீங்க கம்முன்னு இருக்கீங்களா, நாங்கெல்லாம் தேடிட்டாங்க, கிடைக்கல, நல்ல மொசைக் ஃப்ளோரா இருக்குது, இங்க காணோம், இருந்துதான் தெரிஞ்சிருக்கான், எங்கேயா விட்டீங்கன்னாராம். நான் எங்கே விட்டேன்னா சொன்னேன். அப்ப எங்கதான் விட்டீங்க? 1.5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட விட்டேன், அங்க இது லைட் இல்ல, தேட முடியல, அதனால இங்க தேடுறேன்னா. அதை ஒரு கதையா, எங்க தேவையோ அங்க நமக்கு பொதுமக்களோட நன்மைக்காக தான் அந்த இடத்த எடுத்தாகணும். அப்படி எடுக்கிற போது அங்க 80% 70% நடக்காது. அதனால மக்கள்கிட்ட கருத்து கேட்டா எதுவும் நடக்காது. அப்படி கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய திட்டம் வரப்போகுது. என்ன? நதிகளை இணைக்க போகிற திட்டம்.
அப்ப நதிகளை இணைக்கிற போது முன்னேற்றம்லாம் இல்ல, இப்படி எல்லாம் போக முடியாது, ஸ்ட்ரெயிட்டா கொண்டாடுற போது நிலங்கள் கையகப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கு. எந்த நதி இருங்க, நாம தங்க நாற்கரை சாலை திட்டம் கொண்டாந்த போது ஒரு உதாரணம் சொல்றேன்னா, இந்த வடபழனியில ஒரே ஒரு ஊர் மட்டும் தனியா இருக்கும். இந்த கோயில்கிட்ட பாத்தீங்கன்னா இல்ல, இப்ப நீங்க சொல்ல வந்ததுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. 60 விழுக்காடு 80 விழுக்காடு மக்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க முடியாது. கேட்போம் யாருகிட்ட? கம்பெனிகள் வைக்கும் போது, நிறுவனங்கள் வருகின்ற போதுதான் சரத்துல இருக்கு. ஆனா அவங்களோட உள்நோக்கத்துல நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இங்கெல்லாம் சரி வராதுங்க, மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது, விவசாயம் அழிஞ்சிருச்சு, அத காலி பண்ணா 10A நீக்குறாங்க. 10A அவங்க நீக்குறாங்க. எதுக்குன்னா அதுதான் அவசரம். நான் இங்க பேசும்போது நான் பேச மாட்டேன். 2 விதமான தேவைகள் இருக்குது. ஒண்ணு அத்தியாவசியமான தேவை, நேரடியா இப்ப தண்ணி ப்ராப்ளம் இல்லாதனால விவசாயம் கெட்டு குட்டுச்சோறு ஆகிப்பட்டு தண்ணியை கொண்டாடுற போது இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்தால்தான் கொண்டாட முடியும், இல்லாட்டி முடியாது. ஒரு சுற்று என்ன முடியல, அடுத்துல வரேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இல்ல இப்ப நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப பொதுவா எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு வாக்கு அரசியலை மையப்படுத்தி தான் அவங்களுடைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இப்ப இந்த விஷயத்துல இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி அவசர சட்டமாவது எப்படியாவது இதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எல்லா எதிர்ப்பையும் தாண்டி மோடி அரசு இதை எப்படியா கொண்டு வரணும்னு நினைக்கிறத என்ன அரசியல் இருக்கு பின்னாடி? அதாவது காங்கிரஸ் என்றாலும் சரி, பிஜேபி என்றாலும் சரி, இதுல நேரடியாக இல்லைனாலும் கூட ஓரளவு டிவைட் ஆகி தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல ஏகே ஆண்டனி போன்றவங்க விவசாயிகளின் பக்கம் நின்று வாதிட்டாங்க. ஆனந்த் சர்மா போன்றவங்க தொழிலதிபர் பக்கம் நின்று வாதிட்டாங்க. ஸோ அதுல ஒரு ஆண்டனி கை வாங்கி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க 2013. ஆனா அந்த சட்டப்படி எங்கேயுமே லேண்ட் அக்விசிஷன் பண்ணப்படலை. அப்போ யூபி அரசுங்க பாலிசி பேரலிசிஸ், எந்த திட்டமும் இல்லை, எந்த டைரக்ஷனும் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த இதுல இருந்தது. அப்போ மோடி வந்தா ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துருவாரு, இது வந்துருவாருங்கிற ஒரு அடிப்படை அங்க முன்னிறுத்தப்பட்டது. அதுக்கு நகர்ப்புற மக்கள் மத்தியிலையும் படித்தவர்கள் மத்தியிலையும் ஒரு ஆதரவு வளையம் இருந்து, அப்போ மோடி மீண்டும் பிரதமரா வந்த பிறகு அதே மன்மோகன் சிங்கோட பாலிசி பேரலிசிஸ்ங்கிறத இருக்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் மோடிக்கு வருது. மோடி 7 மாசம் ஆகும் செயல்படலைங்கிற குற்றச்சாட்டு வருது. அப்போ வளர்ச்சி வரணும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும், வேலை வாய்ப்பு பெருகணும். அப்ப என்ன பண்ணுன்னு சொல்லும் போது லேண்ட் அக்விசிஷனை அவங்க அட்ஜுடிகேட் பண்ணாம ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. லேண்ட் அக்விசிஷன் பண்ணதுக்கு அவங்க வழிவகை பண்ணி கொடுக்கறாங்க. இதுல வேறுபடக்கூடிய விஷயம் என்னன்னா, நில கையகப்படுத்தல் தொழில் வளர்ச்சிக்காக இருக்கலாம், தொழில் அதிபர்கள் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகி எதுவுமே இல்லாமலும் நிற்க கூடாதுங்கிறதும் உண்மைதான். இதுல அவங்க பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஓட்டு வங்கி அரசியல்ல குறிப்பா 3 தரப்பு இத கடுமையா எதிர்க்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், டெல்லி புறநகர் பகுதி, ஹரியானா போன்ற விவசாய சமமான ஜாட் பிரிவினரும், மராத்தாக்களான மகாராஷ்டிராக்களும், ஒக்காலிய கோடாக்களான கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் கடுமையா இருக்காங்க. 3 இந்தியாவில் ஒரு நிலமுடைய வலிமையான ஒரு சமுதாயம் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் விவசாய ஜாதிகளே இல்லைங்கிற லெவல் தான் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து யாரும் எதுக்கல. தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றது திமுகவும் அண்ணா திமுகவும் தான். அவங்க இதை பற்றி இதுவரை எந்த கருத்தும் சொல்லல. பாமக பேரளவுல எடுத்திருக்காங்க, மதிமுக அதுல போய் கலந்துக்கிறாங்களே தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் மற்ற இடதுசாரிகள் இந்தியா ஃபுல்லா அதே எதிர்த்தாங்க, இதே எதிர்த்தாங்க. இப்ப இந்த நிலைமையில இந்த அரசுக்கு என்ன நிர்பந்தம் வருதுன்னா, இந்த நிலம் கையக சட்டத்துல சில மாற்றங்களை செய்தாகணும். இப்ப 2 வேணும், தொழில் வளர்ச்சியும் வேணும், விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப நீங்க இந்த லேண்ட் அக்விசிஷன் 2 சொன்ன ஏற்கனவே பழைய சட்டத்துல டாடாவுக்கு ஒரு லேண்ட் அக்விசிஷன் போனாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணாங்க, 50 ஏக்கர் வேணும், 10,000 ஏக்கர் லேண்ட அக்யூர் பண்ணி கொடுக்க போனாங்க. அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, அக்யூர் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் நடந்து இது பண்ணிச்சு. அதே மாதிரி ஐஆர்இ கவர்மெண்ட் நிறுவனம் தான். அந்த கவர்மெண்ட் நிறுவனம் அக்யூர் பண்ணி கொடுத்த
நிலத்துக்கு உரிய நஷ்டஈடு, அவங்க அந்த நிலத்துல இருந்து மத்திய அரசு வியாபார நிறுவனம் அடைஞ்சது வந்து பல கோடி லாபம். ஆனா சில லட்சங்களை இன்னும் கொடுக்காம சுப்ரீம் கோர்ட் வர சாதாரண விவசாயிகளை இழுத்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பற்ற சிரமம் இருக்கு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இது வந்து அன்னைக்கு ஒரு முதலியார் வந்து திராவிட கழகக்காரர், பெரியார் தொண்டர், அவருக்கு நிலத்தை கொடுத்தாரு. அது ஓகே, அது வருது. அடுத்த கட்டம் லேண்ட் அக்விசிஷன் பண்ணும்போது அந்த மக்களுக்கு வந்து உரிய இழப்பீடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக விவசாயிகளோட இந்த நலனும் அதுல புழுக்கா இன்சூர் பட வேண்டும். அதுக்கு என்னன்னா தொழில் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படக்கூடாது. தொழிலாளர் நலனுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக வந்து தொழிலதிபர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கு என்ன முடிவு வருதுன்னா, இந்த நிலம் எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈக்விட்டபிள் ஷேர், நீங்க இந்த தொழில் வளர்ச்சி தான் வருது, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பெரிய அளவுலனாலும் கூட அந்த நிலத்துக்கு ஒரு மதிப்பீடு போட்டு அந்த நிலத்துக்கு தக்கன ஒரு நஷ்டஈடும் இது பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த வளர்ச்சியில ஒரு ஷேருங்கிற அளவுக்குள்ள ஒரு பெரும்பாலும் திட்டங்கள் வரும்போது நாங்க இதுக்கு இழப்பீடு தொகை கொடுத்துருவோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து அது காங்கிரஸ் பிஜேபி யாரா இருந்தாலும் சொல்லிதான் செய்யறாங்கனாலும் கூட பல இடங்கள்ல விவசாயிகள் நிலைமை வந்து மோசமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து இது பண்ணிருக்கு. அண்ணா ஹசாரே வந்து ஒரு சமூக ஆர்வலர் தான், அவர் விவசாயிகளுக்காக வந்து இருக்கிறாரு. அதுக்காக தொழில் வளர்ச்சி கூடாது என்பதற்கு அல்ல. இதுல வந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கப்படுறதுக்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ் இது தேவைப்படும். அந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்காக இது பாஜகவோட சுதேசி சக்கரான் மஞ்ச், பாஜகவோட விவசாய அணி, பாஜகவோட தொழிலாளர் அணி போன்றவர்கள் வந்து முன்னிலையில் நிற்குது. என்றாலும் அதுக்கு தக்கன ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுல காங்கிரஸ் அவுட் ரைட்டா எதுக்குறாங்க, மற்ற சமாஜ்வாடி போன்ற கட்சிகள்லாம் வந்து இதுல சில அமெண்ட்மெண்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. ஆக பிஜேபி தலைமை வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். இப்ப சிதம்பரம் சார், இப்ப பேசிக்கா இதுல வந்து சார் சொன்ன மாதிரி இதுல வந்து தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய நலன் இதுல பாதிக்கவே படாதுங்கிறீங்களா? அந்த நிலத்தை வந்து விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது அவர்களுக்கு வந்து பாதிப்பு வராதுங்கிறீங்களா? நில உடைமையாளராக இருந்தாலும் சரி, நில கூலிகளாக இருந்தாலும் சரி. நிச்சயமா வராது. ஏன்னு கேட்டா இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதுக்கு ஒரு காலத்துக்கு முன்னாடி அவங்க அனுமதி பெறாமலே எடுக்கலாங்கிறது எப்படி அவங்க நலனை பாதிக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க அனுமதி தேவையில்லை, எடுக்கிறதுக்கு எந்த வித அனுமதியும் தேவையில்லாம அவங்க நிலத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எப்படி இதா இருக்கும்? பப்ளிக் சர்வீஸுக்காக உள்ள இதுல வந்துதான் அந்த இது கண்டிஷன். மத்தபடி வணிக நோக்கத்துக்கோ ஒரு பெரிய நிறுவனமோ வர்ற போது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நிலம் சொந்தக்காரர்கள் மீது அனுமதி இல்லாமலே பிரைவேட் நிறுவனத்துக்காரர்கள் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல நான் வச்சிருக்கேன், நாங்க திருத்தத்தை அந்த திருத்தத்தை குறிப்பிடவே இல்ல. இப்ப பார்லிமெண்ட்ல எதுக்கு வந்திருக்குது? திருத்தத்தை எதுக்கு தயார். அண்ணா நேத்து காட்சி ஊடகத்துல, ஆங்கில காட்சி ஊடகத்துல ரொம்ப தெளிவா சொன்னான், அண்ணா ஹசாரே சொல்வதை ஏற்பதற்கு தயாராகவும் இருக்கிறாங்க. அதனால திருத்தம் என்ன திருத்தம் எப்படி செய்யணுங்கிறீங்க அது சொல்லுங்கிறாங்க. அதான் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால எதையுமே இப்ப முடிவு சொல்ல முடியாது. ஒரு சமயத்துல சொன்னாங்க, இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு, பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னாங்க. நான் சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அதே மாதிரி ஆச்சு. என்ன காரணம்னா இந்த அரசு வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, இதெல்லாம் தற்கொலை பண்ணுவாங்க ரொம்ப ரிஜிட்டா போனாங்கன்னா. என்ன சொல்றீங்க, என்ன திருத்தம் பண்ணுங்க செய்வோம்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில இருந்தா அவசர சட்டம் கொண்டு வரக்கூடிய அவசியம் எல்லாருடைய கூடி விவாதிக்கிறத மறுக்கிற தன்மை. நல்ல ஐடியா கட்டிக்க. இப்ப அவசர சட்டம் கொண்டாடுறதுனால இப்ப விவாதிப்போங்கிறாங்க. நாங்க மட்டும் எடுத்ததுமே டேபிள் வச்சிருந்தோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான் கிழிச்சு தூக்கி எரிஞ்சு ஒரே கலெக்டா பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்ப ஜாயிண்ட் செஷன் இருங்க, அவசரம் ஜாயிண்ட் செஷன் வச்சு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரணாப் முகர்ஜி அதான் கேட்டாரு. அவரு காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தான், நேர்மையானவர். இன்னைக்கு இருக்க காங்கிரஸ்ல நேர்மையான ஒரு இருந்தாருன்னா பிரணாப் முகர்ஜி படிக்கிறதுனால வேற யாரு காங்கிரஸ்ல நேர்மையானவங்க சொல்லுங்க. அடுத்து வேற யாரும் எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். அதனாலதான் அவருக்கு கொடுக்கல அந்த வாய்ப்பு. பிரணாப் முகர்ஜியோட ப்ரொஃபஸரா இருந்த மன்மோகனோட ப்ரொஃபஸரா இருந்த பிரணாப் முகர்ஜி கொடுக்கல. என்ன காரணம்னு நேர்மையானவர், எல்லா கட்சியும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசக்கூடியவர். அதனாலதான் இவங்க காலம் தந்தாங்க. பிரணாப் முகர்ஜி போனதுமே போச்சு, எல்லாம் போச்சு. அது போகட்டும். பிரணாப் முகர்ஜி கண்டிச்சாரு, என்னன்னா எல்லாத்தையுமே நீங்க அவசர சட்டமா கொண்டாடாதீங்கன்னு சொல்லி பத்திரிகையில வந்துச்சு. அதனால இந்த அரசை எங்க கண்டிக்கணுமோ கண்டித்து எப்படி வழிகாட்டணுமோ அப்படி வழிகாட்டக்கூடியவர் தான் இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அவரு அப்படியே சிம்பிளா ஒரே படிக்கிறவர் நினைச்சுக்காதீங்க. அவர் நினைச்சா திருப்பி அனுப்பலாம் நிச்சயமா. ஆக அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னா இது அடிப்படையில நியாயமானது. ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்னா என்னன்னா,
நான் மறுபடியும் அதான் சொல்றேன், எந்த இடத்துல பொதுத்துறைக்காக தேவைக்காக பொது தேவைக்காக நிலம் தேவையோ அந்த இடத்துல நம்ம எடுத்தாகணும். அங்க போய் நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் கூட எடுத்துக்க முடியும்னு சொன்னோம்னா அது நம்ம நாட்டில் அதுக்குன்னே சில ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த சமூக சேவை ஆர்கனைசேஷன்லாம் வெளிநாட்டுடைய பணத்தை வாங்கி கெடுத்து குடிச்சராக்கிடுவாங்க. இந்தியா முன்னேற விடாம தடுக்கிறதுல அவங்க பெரிய ரோல் பண்றாங்க. அவசர சட்டங்களை பிரணாப் முகர்ஜி வந்து திருப்பி அனுப்பிச்சாருன்னு சொன்னா திருப்பி அனுப்பல, அவரும் கையெழுத்து போட்டு தான் இருக்கிறாரு. திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. இந்த அரசாங்கத்தினுடைய குரலை பிரணாப் முகர்ஜி வாசிச்சதுனால அவர் நேர்மையாளர் சொல்றாரு எனக்கு தெரியல. இல்ல கிடையாது. அதாவது அவசர சட்டங்கள் காங்கிரஸ் எட்டுன்னு வந்திருக்கு, நம்ம இல்லன்னு சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா 2004 இருந்து இருந்த காங்கிரஸ் சர்க்கார் வந்து கடைசியா வரும்போது உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 எட்டு வந்திருக்காங்க. அவங்களும் விவாதிச்சாங்களா, அவங்களும் ஒரு சின்ன தவறு தான் பண்ணிருக்காங்க. அதாவது ஜூலை 5 அவசர சட்டத்துக்கு கையெழுத்து போறாங்க 2013 ஜூலை 5. ஆகஸ்ட் மாதம் மழைக்கால கூட்டத்தொடர் வரப்போகுது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, ராஜ்யசபாவில இருக்கு, லோக்சபாவிலும் இருக்கு. அவங்க விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே அவசர சட்டம் கொண்டு வராங்க. அப்போ கூட கேட்டாங்க, இதே பிஜேபி சர்க்கார் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்டது, ஏன் நீங்க வந்து யாருடைய நலனுக்காக இந்த அவசர சட்டம் கொண்டு வர்றீங்க, யாருடைய நலனை காக்க நீங்க அவசர சட்டம் கொண்டு வர்றீங்கன்னு கேட்டவங்க தான் இவங்க. ஜனநாயகத்தை இன்னைக்கு அது வந்து அவசர சட்டம் என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சமம் சொல்லிட்டு சொன்னவங்க தான் இவங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எட்டு வந்தது 6 சட்டங்கள் எட்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 முடியும் பொழுது 2014 6 சட்டங்களை கொண்டு வந்தது. ஒன்னு வந்து லோக்பால் சட்டம், இன்னொன்னு மக்கள் குறை தீர்ப்பு சட்டம், இன்னொன்னு அந்த ஊழல் புகார் முறையீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற சட்டம், இன்னொன்னு வந்து ஜாட் இனத்தவருக்கு பிற்படுத்தோர் பட்டியலில் இடஒதுக்கீடு தரணுன்ற ஒரு சட்டம், இன்னொன்று டெல்லியில நடைபாதை வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம், டெல்லியில வளர்ச்சி குழு சொந்தமான 123 வக்ஃப் போர்டுக்கு மாறிடுறது ஒரு 6 அவசர சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த கேள்வி எந்த கேள்வி எழுப்பினார்களோ அதே கேள்வி இன்னைக்கு என்டிஏ அரசாங்கத்தில் என்ன, இந்த 8 மாசத்துல 10 மாசத்துல ஒரு 14 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அவசர சட்டங்கள். அப்படின்னா ஒரு 28 நாளைக்கு ஒரு முறை ஒரு அவசர சட்டம் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபாயில இல்ல, அதனால வேக வேகமா அவசர சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனா கொண்டு வரும்போது ஜனநாயகத்துடைய குரல் வரை நெருக்க கூடாதுன்னு 2013 சொன்ன மாதிரி 80% தனியாறு அரசு கூட்டு தொழில் அப்படின்னு சொன்னா 80% சார் சொன்னார், உண்மைதான். அதே மாதிரி தனியார் சொன்னா 70% அது உண்மைதான். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து 10A ஒரு சரத்தை சேர்த்திருந்தாங்க 2013 லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல 10A. அதன் பிறகு ஒப்புதலை பெற்று விட்டு தான் பண்ணணும். இந்த ஒப்புதலை நீக்க வேண்டும், 10A சரத்து வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இதுதான் பிரச்சனை. ஆக இன்னைக்கு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவங்க நாங்க சொல்றது ஒத்துக்கிறோம் ஏன் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா இந்த லேண்ட் சக்கம் யாரையெல்லாம் பாதிக்க போகிறது, அரைக்காணி கால்காணி வச்சுருக்கிறான், அவனுக்கு உள்ளதும் போயிடும், உள்ளதும் போச்சுனா நொல்ல கொண்டான்ற மாதிரி அவனுக்கும் போயிடும். ஆக எல்லாருமே இதுல பாதிக்கப்படுது. விவசாய நாடு விவசாயின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லாம போகுது. ஆக இந்த அவசர சட்டங்களை இன்றைக்கு அவசரமா நிறைவேற்றுகின்ற அந்த சர்க்காராக இருக்கும் பொழுது இது விவசாய நாடு என்கின்ற விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு, முன்னெல்லாம் கோர்ட்டுக்கு போயாவது காம்பன்சேஷன் வாங்கிட்டு இருந்தான், ரெட்டிப்பு மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு லேண்ட், அதாவது கைட்லைன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருந்ததோ அதை விட 3 மடங்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லாத அளவுதான் இந்த அந்த டிராப்ட் வந்து அது மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பின் காரணமாக அவங்க வந்து திருத்தத்தை கொண்டு வரலாமே தவிர மக்கள் மேல எந்த அக்கறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முல்லா கதியை பத்தி சொன்னார், நல்லாதான் கேட்கறது நல்லா இருக்குது. எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஏன்னா வெளிச்சத்துல தேடினு எங்க தொலைச்சோம், இருட்டுல தோணும், இருட்டுல தேடணும், இங்கதான் வெளிச்சம் அங்கதான் தேடுறாங்க. நீங்க மேக் இன் இந்தியான்னு சொன்னா இங்க தேட வேண்டியது தானே. ஏன் வந்து குடியரசு தின விழாவில் வரும்பொழுது 10 லட்சம் கோட்டுக்காக லண்டன்ல துணி வாங்கிட்டு ஆஸ்திரேலியால இருக்கிற போய் டாம் ஜெரியில போய் ஏன் தக்கிறீங்க 10 லட்சம், அதை வந்து இன்னைக்கு 4 கோடிக்கு விற்க வேண்டிய நிலைமை வருது. இந்திய தொழிலாளருக்கு இந்திய தொழிலாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே. ஏன் 10 லட்சத்தை அங்க போய் செலவு பண்ணி கோட்டுக்காக 1 மணி நேரம் கூத்துக்காக ஏன் அதை செலவு பண்றீங்க? ஆக மேக் இன் இந்தியா என்பது நீங்க சொல்றது உண்மையான இங்க செஞ்சு காட்டுங்க அதை. அதாவது மேக் இன் இந்தியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. ராணுவ தளவாடங்களை வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சுட்டு இருக்கோம். அதுல அரசியல்வாதி கொள்ளடிச்சான், நாட்டையே காட்டி கொடுத்து கொள்ளடிச்சான். இப்ப இந்த நாட்டிலேயே அதை உற்பத்தி பண்ணுவதற்காகத்தான் அந்த அவசரப்படாங்க மேக் இன் இந்தியா மூலம் ராணுவ தளவாடங்களை இங்கேயே உற்பத்தி செய்வதற்கு இன்னும் வெகு விரைவில் ஆவடியில அந்த ப்ராஜெக்ட்லாம் அதிகமா உற்பத்தி ஆகும். அதே போல சொன்னாரு டேங்க் ஃபேக்டரி ஆகப்போகுது, விரிவாக்க ஆகப்போகுது. இன்னொன்னு படை உடை படை உடை தயாரிக்கிற ராணுவத்துக்கு படை உடை தயாரி அதை க்ளோஸ் பண்ண போறாங்க. அதே போல இருங்க அவசரம். அதே போல விமானங்களை ராணுவத்துக்கான விமானங்கள் மற்றும் கமர்ஷியல் விமானங்களையும் உற்பத்தி பண்ணுவதற்கு நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுலயும் கொட்டேஷன்ல வந்து
நம்பர் 1க்கு கொடுக்கறத விட அதிகமான சமீபத்தில் பல பத்திரிகைகள் வந்துச்சு. உலகத்திலே தரம் வாய்ந்த விமானங்கள் இருக்கு பாருங்க, அதை விட அதிகமான விலை கொடுத்து வாங்கி தரமற்ற விமானங்களை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஊழல்ல நடந்த விஷயங்கள். இப்ப அத பெங்களூர்லயும் நம்ம நாட்டிலையும் தயாரிக்க வந்தா அதுக்கு பேர் தாங்க மேக் இன் இந்தியா. அந்த கார்பரேட் தயாரிக்க யாரு வரா? இந்தியா தயாரிக்குதா? இந்திய நம்ம நாடு நாம தான் தயாரிக்கிறோம். நாம அது பார்ட்னர். தயாரிக்கிற நிறுவனம் யாருன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன். அவர்கள் 49% கொடுத்தால், இருங்க, 49% கொடுத்தால் இது மணி மட்டும். ஆனா டெக்னாலஜியோட கொடுத்தா முழுமையா நம்ம அனுமதிக்கிறோம். ஆனா டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இதுவரையில் நம்ம வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு விமானம் வெளிநாட்டுல இருந்து வாங்கினா அங்க உள்ள லேபருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அது ஹைடெக் சேலரி. அது மட்டுமல்ல, லாபம், அப்புறம் முதலீடுக்கு வட்டி, அப்புறம் அங்க தொழிற்சாலை அதிகமான வருவாய் கிடைக்குது. இங்க அப்படி இல்ல. இங்க நமக்கு வட்டி, அந்த முதலீட்டுக்கு தகுந்த டெக்னாலஜியும் கிடைக்குது, அப்புறம் வரி வருவாய் கிடைக்குது. லேபர் அதன் மூலம் நம்ம சிதம்பரம் அவர்கள் ரொம்ப இனிமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப கோர்ட்ல அவர் சொன்னது மாதிரி, நண்பர் சொன்னது, வெளிநாட்டு நம்பிட்டு இருக்கிறவங்க 1000 விமானம் தயாரிக்க போறாங்களா? 4 கோடி வித்துக்குதுன்னா அதுக்குண்டான அரசியல் ஆதாயம் பெறவங்க தான் வாங்கியிருக்காங்க, சும்மா கிடையாது. குஜராத்தை சார்ந்த பெரும் தொழிலதிபர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியும் உட்கார்ந்து விவாதித்து பல நாட்கள் விவாதித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இது ஒரு நல்ல சட்டம் என்று அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த சட்டத்துக்கு போட்டோம். அப்படி இருக்கும்போது இப்பொழுது ஒரு 7-8 மாத காலங்கள் அந்த சட்டம் இன்னும் முழுமையாக அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்த கூட இல்லை. அதுக்குள்ள அதுல திருத்த சட்டம் சிக்கல் ஏற்பட்டா நீங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்தோட பரவாயில்ல. அந்த சட்டம் நாங்க கடைசி நேரத்தில் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமா இன்னும் நடைமுறைக்கு வரல இன்னமும் நம்மளுடைய மக்கள் மத்தியில. அதுக்குள்ள அதுலயே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அதையும் அவசரமா கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை, கார்ப்பரேட் நிறுவனங்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களுடைய கொள்கைகளை அந்த நோக்கம் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு அந்த நோக்கம் இல்லையா? இல்ல, அந்த காலகட்டம் முடிந்து ஏழை எளிய மக்களை நோக்கி நாங்கள் நடைபோடும் போதுதான் உணவு பாதுகாப்பு சட்டம், நடைபாதை வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம், தேர்தல் நெருங்கும் போது கொண்டு வந்த காலம் கடந்து கொண்டு வந்த ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் காலகட்டத்தில் நாம் கொண்டு வந்தோம் என்பதிலே நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை நல்ல திட்டங்களை ஏற்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதிலே மாற்றங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை படுகொலியில் தள்ளுவதில் எந்த வகையில் நியாயம் என்றுதான் நிச்சயமா இல்ல. இது அதாவது ஏற்கனவே, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கூட அந்த மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு எடுத்ததுல கூட 50 சென்ட் தேவைப்படுறதுக்காண்டி அவங்க எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ஏக்கர் 300 ஏக்கர் கிட்ட எடுத்து, அது கூட சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு. இந்த சட்ட திருத்தங்களா வர்றதுக்கு முன்னாடியே அது பெரிய சர்ச்சையா போச்சு. அப்ப இனிமே வரக்கூடிய திருத்தங்கள்ங்கிறது ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் மூலம் நிலம் கையகப்படுத்துகிற முறையில் அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஒரு அதிருப்தி, ஒரு ஆதங்கத்தை நீக்கக்கூடிய வகையில தான் இருக்கணும். ஆனா இப்ப 50 சென்ட்டுக்கு மேல அவங்க 1000 ஏக்கருக்கு கவர்மெண்ட் எடுக்குதே அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிற சூழல்ல அனுமதியே இல்லாம, மக்களுடைய அனுமதியே பெறாம எடுக்கிறோம் ஒரு சட்டம் வரும்போது, இப்ப நீங்க சொல்றது தனியார் கிடையாது, நீதிமன்ற வளாகம் தனியாருக்கு எடுக்கல, அதுல கூட 50 சென்ட்டுக்கு தேவையானது இவ்வளவு எடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. பிஎல் எல்லாம் பப்ளிக் லிட்டிகேஷன் போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சார் இருங்க சார், இந்த நேரத்தில் நீங்க இப்படி கொண்டு வந்திருக்கிறது எப்படி மக்களுக்கு சேவை செய்யறதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு திட்டம் போடும்போது வருங்காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இங்க ரோடு எப்படி ஆழம் தேவைப்படும் தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 50 வருஷத்துக்கு இருங்க, அது கையப்படுத்தும் போது நிறைய எடுத்துக்கிறீங்க தானே கம்ப்ளைண்ட்.
ஒரு அதனாலதான் ஒரு சரத்து சேர்த்திருந்தாங்க 2013 லேண்ட் 5 வருஷத்துக்கு திருப்பி உடனடியாக லேண்ட் அக்வயர் பண்றதை உடனடியாக நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அது வந்து 5 வருடத்துக்குள்ள பயன்பாட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். உடனடியா யாருக்கு எடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் அதை எடுத்துன்னு அதை நீக்க போறாங்க. இவங்க நீக்க போறதான் டிராப்ட். இப்ப ஒரு உதாரணமா இன்னைக்கு தேவையை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட முடியாது. ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுகின்ற அரசாங்கம் இந்த இடத்துல 50 வருஷத்துக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் தான் பெரிய பெரிய ரோடா போறாங்க. அதாவது நாங்க செஞ்சதெல்லாம் 50 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தெரியல, பாதி பேர் உயிரோட அப்படி கிடையாது. அதே போல அரசாங்கத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது வெறும் அரசியல் சார்பா மட்டும் எடுக்க முடியாது. நீங்க சொன்னீங்க ஓட்டு வங்கி அரசியலா இருந்துச்சுன்னா இந்த நாட்டை பத்தி கவலைப்படாம இலவச அரிசி தரேன், உனக்கு இலவசமா தரேன், இதை தரேன், அதை தரேன்னு செய்யலாம். அப்படி செய்யல. இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்றால் நதிகளை இணைக்கணும். நதிகளை இணைக்கிறதுக்கு நிறைய நிலத்தை பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு இப்பவே சரி பண்ணிக்கிட்டாதான் தீர்ப்பையே நீங்க நடைமுறை வாரி அமைச்சீங்களா, ஒழுங்குமுறை ஆணையம் அமைச்சீங்களா, சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன பிறகு நீங்க வேடிக்கை பாத்துங்க. கங்கை நதி காவிரியோ மற்ற நதிகளையோ தேசிய நதிநீர் மக்களவையில வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. மாநிலங்கள அவங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கும் பட்சத்துல அது நிறைவேற்றுறதுக்கு பாரதிய ஜனதா எப்படி யுக்திகளோட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது வந்து ஜாயிண்ட் செஷன்ல என்டிஏக்கு தாராளமான மெஜாரிட்டி இருக்குது. அதாவது என்டிஏக்கும் என்டிஏ அல்லாதவங்களுக்கும் ஈக்குவலா 394 சம்திங் இருக்குது. இப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டில் 48 வச்சிருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதை பற்றி ஒரு சாதகமா இருக்கதா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, வாய் திறக்கவே இல்லை இதுவரை. அடுத்தபடியா வந்து இவரு தெலுங்கானா அவர் வந்து என்டிஏல சேர்ந்து மகள மந்திரியாக்குள்ள ஒரு சூழல் இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ராஜ்நாத் சிங்க பார்த்திருக்கிறாரு. இப்போ இங்க ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கூட்டணி கட்சி கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 3 எம்பி 3 ராஜ்யசபா இருக்காங்க. நம்ம என்சிபி தேசிய ஜனநாயக கூட்டணி பராமத்தில வந்து அவரு இவர் மோடி கலந்துக்கிறாரு. அவங்களுக்கு 6 லோக்சபா உறுப்பினர்கள், 4 மகாராஷ்டிரால. அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இவங்க எல்லாம் சப்போர்ட் இருக்கும் போதே வந்து ஜாயிண்ட் செஷன்ல வந்து தாராளமா மெஜாரிட்டி இருக்குது. இங்க தமிழ்நாட்டு சீட் எல்லாம் எதிராக போனா கூட அவங்க மோடிக்கு அங்க மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஆனா இப்ப என்ன இவங்களுக்கு பிரச்சனைனா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, விவசாயிகள் அந்த குறிப்பா 3 பிரிவினர் சொன்னல, இவங்க மத்தியில வந்து இந்த அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசுங்கிற முத்திரை வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்லும் போது அதை எப்படி எதிர்கொள்ளுறங்கிறதான் இவங்களுக்கு சிரமம். அதனால இவங்களுக்கு புதிதா வந்த ஆதரவு கட்சிகள் சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு இது ஒரு முடிவுக்கு வரலான்னு எதிர்பார்க்கிறேன். சார், நீங்க சொன்னீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் சொன்னீங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்துல பண்றது நியாயம். அவசர சட்டங்களுக்கு எல்லா இதுமே ஜாயிண்ட் மெஜாரிட்டி தான் காரணம். இந்தியாவில் உள்ள பிராக்டிகல் பொசிஷன் தான் காரணம். இந்தியாவில் உள்ள நிறைவு கருத்து பெரும்பான்மை கட்சிகள் எல்லாம் இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கின்றன. அண்ணா ஹசாரே தலைமையில் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலிருந்து தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுமே இது எதிர்க்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு திமுக வாயை திறக்கவில்லை என்றாலும் கூட வாயை திறந்தே தீர வேண்டும். தமிழகத்திலே வந்து விவசாய பெருங்குடி மக்களை பற்றி இவர் கவலைப்படாமல் இருந்தால் இவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் இவர்களும் வாயை திறக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவார்கள். எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் விவசாயிகளுக்கு எதிராக நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து போராடுகின்ற நேரத்தில் நிச்சயமாக எளிமையா நிலத்தை வைக்கிறதுக்கு வாபஸ் பெறுகின்ற சூழ்நிலை உருவாக்கப்படும் என்றே நான் கருதுகின்றேன். அதையும் மீறி இவர்கள் வந்து விலை பேசி எம்பிக்கள் எல்லாம் வாங்கி நிறைவேற்றினால் நாங்கள் காலத்துக்கும் இதை பழி சுமத்தி பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. சில தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கூறு போடுவதை விட அரசாங்கமே முன்னின்று நாங்கள் கூறு போட்டு. அதாவது மோடி அரசாங்கமானது நிதானமாக யோசித்து பார்த்து விவசாயிகளுக்கு எதிராக போனால் நிச்சயமாக நாங்க விழுந்துடுவோம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விவசாயியை தான் தூக்கி விடணும். அதை நாங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதனால குஜராத்தில் விவசாயிகள் எப்படி முன்னேறி இருக்கிறார்களோ அதே போல இந்தியா முழுவதும் விவசாயிகள் முன்னேற போகிறார்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மானியம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாங்க, முன்னேற போறாங்க. அவர் சொன்னாரு, உங்களுக்கு இலவசம் வேணுமா அல்லது தடையற்ற மின்சாரம் வேணுமான்னாங்க. தடையற்ற மின்சாரம் கேட்டாங்க. அங்க இலவசம் இல்லாத தடையற்ற மின்சாரம் இப்ப கிடைக்குது. அவங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். இலவசங்கிறது எங்களை அவமானப்படுத்துறதுங்க.
அப்ப சீனாக்காரன் கூட இலவசம் கொடுப்பான். நான் அவனுக்கு அதனால இந்த சட்ட திருத்தத்துல என்னென்ன நல்ல திருத்தங்களோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக எங்களுடைய அரசாங்கம் இருக்குது. நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும், எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. மாநில அரசினுடைய அனுமதி கேட்பீங்களா? அதுல பொதுவாக இந்த ஊர்ல இருக்கிறது முதல் ஒரு மாநில அரசினுடைய அனுமதி கேட்கக்கூடிய மாநில அரசின் பிரதிநிதிகள் அங்க இருக்காங்கல்ல, ராஜ்யசபாவில் இருக்காங்க, பார்லிமெண்ட்ல இருக்காங்க, அவங்களோட ஒப்புதலோட நடக்குதுங்க. மாநில அரசினுடைய செய்ய முடியாது. அது வேறு. ஒரு கவர்மெண்டோட இந்த மாநில அரசினுடைய அனுமதி வாங்குவது என்பது ஒரு நிச்சயமா எல்லா திருத்தங்களும் ஏற்கப்படும். நம்ம சிதம்பரம் அவர்கள் குஜராத்தை சொல்லிட்டு இருக்காரு, குஜராத்தை பத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து கையகப்படுத்தப்பட்டு இன்னும் அந்த மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படாமல் வழக்கே இருக்கிறது. அவர் பொதுத்துறை நிறுவனங்கள் எடுக்கிறார், தனியார் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான அதானி குடும்பத்துக்கு வழங்கியவர் மோடி என்பது பதிவு செய்ய கோத்ரா என்ன சொல்லுவாங்க, நரேந்திர மோடி கொண்டுட்டு வர உலகத்துக்குமே தெரியும் 2 கம்பார்ட்மெண்ட் எரிஞ்சிச்சுங்க. பாகிஸ்தான் உளவாளிகளோடு சேர்ந்து பயங்கரவாதிகள் நிகழ்த்திய நிகழ்வு. எல்லாமே போய்ங்க, அப்படி கிடையாது. இந்திய அரசியல் சட்டத்துடைய 120 ஆர்டிகல் 123 என்ன சொல்றதுன்னா, பாராளுமன்றம் நீண்ட காலமாக கூடாத சூழ்நிலையிலே அதற்குண்டான உடனடி தேவை இருக்கும் பொழுதுதான் அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் அவசர சட்டம் சொல்லும் பொழுது இவர்கள் சொன்னார்கள் ஜனநாயகத்தினுடைய படுகொலை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவசரமாக இந்த அவசர சட்டம் திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் இது மக்கள் நலனுக்கு எதிரானது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமானது. தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கூறு போட்டு விற்பதை விட நாங்கள் மொத்தமாக வாங்கி கூறு போட்டு விற்கிறோம் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். ஆகவே இதை நாடு வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களுக்கு வாபஸ் பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு பிறகு நிறைவேற முடியும், இல்லாட்டி நிறைவேறாது. விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. அதுக்குதான் சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தைக்கு தான். ஏன் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் போராட வைக்கிறீங்க? உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது இதுல வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸோட இது நிறைவேறும் எதிர்பார்க்க. நிச்சயமா அப்படிதான் நிறைவேறும்னு எதிர்பார்க்கறீங்க. நீங்க எதிர்பார்க்கல கவர்மெண்ட் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபியோட அவங்களோட அமைப்புகளே RSS சில அமைப்புகளே எதுக்குறாங்க. பாரதிய கிசான் சங்கம், RSS பாரதிய கிசான் சங்கம் மற்றும் வந்து புதிதாக ஆதரிக்கலாங்கிற கட்சிகளும் வந்து மோடி சந்திச்ச கட்சிகளும் வந்து இதுக்கு வந்து பிளண்டா விவசாயிகளை பயிற்சிட்டா ஆயிடுச்சு. விவசாயிகள் நல்லது அவங்க என்ஷூர் பண்ணினாதான் அவங்களுக்கு வந்து ஆதரிச்சு ஓட்டு போட முடியும். அந்த சூழ்நிலையில வந்து அவங்க சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய நாட்டு மக்களை அடிக்கடி ஆழம் பார்க்கின்ற வேலையை மோடி செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இதுவும் ஒன்று. நிச்சயமாக இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2011 இருந்து இவர்கள் கொண்டு வந்த திருத்தம் எந்த வகையில் ஆபத்தானதா அல்லது வளர்ச்சிக்கானதா? இதை பாரதிய ஜனதா அரசு அடிபணியுமா? இதை வாக்கு அரசியலுக்காவது மாற்றம் செய்யுமா? இல்லை இது பெருநிறுவனங்களுக்கு சார்பாக அமையுமா? இல்ல அரசு நலன் என்கின்ற தரப்பில் மக்களின் அனுமதி பெறாமல் இடுகின்ற இந்த சட்டம் எந்த வகையில் சரியானது? இது காலனி ஆதிக்கத்தின் தொடர்ச்சியா? போன்ற பல்வேறு தரவுகளுடன் இன்றைய விவாத அரங்கம் சென்றது. நமது விவாத அரங்கில் கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைகளும் இந்த விவாதத்தில் அவர்களது தரப்பு பல்வேறு விஷயங்களை பல்வேறு உதாரணங்களுடன் எடுத்துரைத்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்துரி தாஸ் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் முருகையன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பிரமுகர் வழக்கறிஞர் சிதம்பரம் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.